Hi friends, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஐபிஎல் 2024 மேட்ச் நம்பர் 65 ராஜஸ்தான் ராயல்ஸ் பஞ்சாப் கிங்ஸ். ராஜஸ்தானுக்கு எவ்வளோ முக்கியமான ஒரு மேட்ச்னு எல்லாத்துக்கும் தெரியும். பஞ்சாப் கிங்ஸை பொறுத்தவரைய அவுட் ஆஃப் த டோர்னமெண்ட். இன்னொரு முக்கியமான ஃபேக்ட்டு, அதையும் நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லிடுறேன். பஞ்சாபோட பிளேயர்ஸ் சாம் கரன், ஜானி பர்ஷோ, லியாம் லிவிங்ஸ்டன் ஆடுவாங்களா ஆட மாட்டாங்களான்றது இன்னுமே கிளாரிட்டி கிடையாது. ஆன் டைமில் தான் தெரியும். ஸோ ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயர் யார் யார் இருப்பாங்களோ அவங்கள வச்சு தான் நான் உள்ள ஃபோட்டோஸ் செட் பண்ணிடுங்க. சப்போஸ் அவங்க 3 பேர் ஆடினாங்கன்னா நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ அவங்களுக்கும் எப்படி அவங்க ஆடினா எடுக்கிறது, டீம் எடுக்கிறதுன்றதையும் ஓரளவுக்கு எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு சொல்லிடுறேன். ஸோ ஆன் டைமில் பார்த்துக்கோங்க. இன்னும் கன்ஃபியூஸ்டாக தான் இருக்குது. ஏன்னா ஜாஸ் பட்லர் போயிட்டார், அதுக்கப்புறமா வில் ஜாக்ஸ் கிளம்பிட்டார். பட் இவங்க கிளம்பிட்டாங்களா இல்லையான்னு ஒன்றுமே புரிதல் இல்லை. ஸோ ஆன் டைமில் பார்த்துக்கோங்க. பிளேயிங் 11 வரப்போ 15th May 7:30 PM ஸ்டார்ட் ஆகுது. கவுகாத்தியில் நடக்கக்கூடிய மேட்ச்சு. கவுகாத்தியில் இதுவரை 2 மேட்ச் நடந்திருக்கு அசாமில். ஸோ ரியான் பராக்கோட ஒரு ஹோம் கிரவுண்டு தான். ஸோ ஒரு ஹோம் கிரவுண்டு இல்லை, அவரோட ஹோம் கிரவுண்டே அதான். பட் பழைய ரியான் பராக் ரொம்ப மோசமாக ஆடுவார். அவரோட ஹோம் கிரவுண்ட்லேயே ரொம்ப சரியான பர்ஃபார்மன்ஸே கொடுக்காமல் இருப்பார். ஸோ அவரோட ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட்ஸ் எல்லாமே ஃப்ளாப்பாக தான் இருக்கும் இதுக்கு முன்னாடி. பட் அதே ரியான் பராக் இப்போ வேறு லெவலில் ஆடிட்டுருக்காரு. அவருக்கு லக்குமே இருக்குது. ஒவ்வொரு மேட்ச்லேயும் 1 or 2 கேட்சஸ் ட்ராப் பண்ணுறாங்க. ஸோ பார்க்கலாம் ஃபுல் டீட்டெயில்ஸ். 65வது மேட்ச்சு ராஜஸ்தான் ராயல்ஸ் பஞ்சாப் கிங்ஸு. ஸோ 2 மேட்சஸ் இங்கே நடந்திருக்கு. 2 மேட்சுமே ஃபஸ்ட் பண்ண டீம் ஜெயிச்சிருக்காங்க. ஆவரேஜாக 198. ஹெட் டு ஹெட்டில் 27 மேட்ச்சில் 16 மேட்ச் ஆறாரும் 11 மேட்ச் பஞ்சாப்பு ஜெயிச்சிருக்காங்க. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. ஜிஎஸ்டி இல்லாமல் ஒரு பிளேயரை நீங்கள் செலக்ட் பண்ணி ப்ளே பண்ணணும்னு நினச்சிங்கன்னா குபேரா ஃபேண்டசி ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் ஒரு பிளேயரை நீங்கள் செலக்ட் பண்ணி ஃபேண்டசி ப்ளே பண்ணலாம். லாஜிக்கலாக யோசிச்சா போதும், கண்டிப்பாக வின் பண்ண முடியும். அதேமாதிரி 11 சேலஞ்சர்ஸ் ஆப்பு முன்னாடி நிறைய பேர் யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ நம்மளே சொல்லியிருப்போம். அவங்க புதுசாக ஒரு ஆப்ஷன் கொண்டு வந்திருக்காங்க, எந்த ஆப்லேயுமே இல்லாதது. டிடிஎஸ் உங்களுக்கு ஃப்ரீயாகவே தராங்க. அப் டு எவ்வளோன்றது போட்டிருக்காங்க, பார்த்துக்கோங்க. ஸோ அவ்வளோ தூரம் உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணாதவங்க இன்ஸ்டால் பண்ணுங்கன்றத விட பல யூசர்ஸ் யாராவது ஆப்பை வச்சுருந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். டிடிஎஸும் ஃப்ரீ, ஜிஎஸ்டியும் ஃப்ரீ. ஸோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நாத்தன் எல்லிஸ் 4 விக்கெட்ஸ் எடுத்திருந்தார். சேம் டீம் தான் லாஸ்ட் சீசன் ஆடினாங்க. அந்த 2 மேட்ச்சில் ஒரு மேட்ச் இவங்க ஆடினது தான். சிக்கர் தவான் 86. ஸோ சிம்ரன் சிங் அவருமே 60 ரன் ஸ்கோர் பண்ணார். சஞ்சீவ் சாம்சனு இந்த மேட்ச் சஞ்சீவ் சாம்சன் கிளிக் ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். ஹோல்டர் இருந்தார் அப்போது. அஸ்வின், செகல், நாத்தன் எல்லிஸ் 4 விக்கெட். அஸ்தீப் சிங் 2 விக்கெட்ஸ் என்று எடுத்தாங்க. மீடியம் பேசர்ஸ்க்கு கவுகாத்தியில் நல்லாவே ஹெல்ப் பண்ணுறது கிடைக்கும். பேட்டர்ஸ் சாலிடாக நல்ல ஃபார்மில் டச்சில் இருக்கக்கூடிய பேட்டர்ஸ்க்கு பயங்கரமான ஒரு ஹெல்ப் பண்ணுறது கிடைக்கும். ஸோ தொடர்ந்து பார்க்கலாம் ஃபுல் டீட்டெயில்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஒரிஜினல் சேனல் செக் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி எல்லாமே ஒரே கிளிப்பை தான் நான் ஆட் பண்ணியிருப்பேன். ஏன்னா பெரிய லெவலில் வின்னிங் கிடையாது, அதனால் கிளிப்பே நான் மாற்றலை. இப்போதைக்கு வின்னிங் வந்திருக்கிறதுனால கிளிப்பை மாற்றிருக்கேன். ஸோ ஒரிஜினல் சேனல் பார்த்துக்கோங்க. ஒன்லி ஃப்ரீ டீம்ஸ் தான். ஸோ ஃபேண்டசியை புரிஞ்சு ப்ளே பண்ணுங்கள். வின்னு லாஸ் மாதிரி தான் வரும். எப்படினாலும் நம்ம வின்னுன்றதை கொண்டு வந்துடலாம். இன்டர்நேஷ்னல் மேட்சஸ் வந்தால் நல்லாவே கிளிக் ஆகும். ஸோ ஃபேப்லோன் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நல்ல வின்னிங்ஸ்ன்றது கிடைக்கும். ஸோ நான் வின்னிங்ஸ் ஆல்ரெடி 2 மேட்ச்சுக்கு தொடர்ந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஆர்சிபி அதுக்கப்புறம் டிசி மேட்ச்சுக்கு கம்மியாக ப்ளே பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பேன். அந்த மேட்ச் எப்படி போகும்னு தெரியல. முடிஞ்ச அளவுக்கு எல்லா மேட்ச்சும் வின்னிங் கொடுக்குறதுக்கு ட்ரை பண்ணுறேன். அடுத்த வேர்ல்டு கப் தான் ஒரு ஐடியா இருக்குது. ஸோ அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி ஃபுல்லாக வின்னிங் தரணும். ஸோ பார்த்துக்கோங்க. அதேமாதிரி குபேரா ஃபேண்டசி ஆப்புமே பெஸ்ட்டு. முடிஞ்ச அளவுக்கு இன்ஸ்டால் பண்ணுங்கள். ஒரு பிளேயரை தான் நம்ம கிளிக் பண்ணி கொடுக்குறோம். முடிஞ்ச அளவுக்கு அது ஒர்க் ஆகுது. இல்லை உங்களுக்கு ஐடியாஸ் இருந்தாலுமே நீங்கள் ப்ளே பண்ணலாம். நிறைய பேர் ஒரு பிளேயர் செலக்ட் பண்ணுறது ஈஸியாக கூட ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. 2K ஃபேண்டசி ரெஃபர் பயன்படுத்திக்கோங்க. டெலகிராம் மட்டும் கரெக்டாக பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ வின்னுலா சகஜம்தான். என்னடா வின் ஆனோடனே இவ்வளோ தூரம் சொல்கிறேன்னு நினைக்க வேணாம். நம்ம யூசர்ஸ் எல்லாத்துக்குமே தெரியும். லாஸ் ஆகிறப்பயுமே ஒவ்வொருத்தரையுமே அதை ஃபீல் பண்ணி சொல்லியிருக்கேன். ஸோ வின் ஆகிறப்போ அப்போ சொல்லணும், அதுதான் கரெக்ட். ராஜஸ்தான் ராயல்ஸோட பிளேயிங் லோன் பார்க்கலாம். கேட்மோர். ஸோ நல்ல ஃபேண்டசி ப்ளே பண்ணுறவங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் கேட்மோரை. ஐபிஎல் மட்டும் ப்ளே பண்ணுற யூசர்ஸ்க்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்க வாய்ப்புன்றது கம்மி தான். T10 மேட்சஸ் எல்லாமே சிறப்பாக ஆடுவார். பட் ஆனால் ஃபஸ்ட்டு பாலே டக்காகவும் வாய்ப்பு இருக்குது. அவரோட ஃபார்மும் பார்த்தோம்னா பிபிஎல்ல கிடைச்ச சான்ஸ் எதுலேயுமே அவர் சரியாகவே ஆடலை. இன்னொரு முக்கியமான ஸ்டார்ட்டும் இருக்குது. அவர் ஒவ்வொரு டோர்னமெண்ட்டுமே ஸ்டார்ட் பண்ணுறப்போ ஃப்ளாப்பு தான் இருக்கார். இந்த மேட்ச்லேருந்து அவருக்கு வாய்ப்புன்றது கிடைக்கும். சப்போஸ் ஃப்ளாப் ஆனார் அப்படின்னா வேறு ஏதாவது இந்தியன் ஓப்பனரோ இல்லை வேறு பிளேயர் ஆட வச்சு மிடில் வேறு இந்தியன் பிளேயரை கொண்டு வந்தாலும் கொண்டு வந்துடுவாங்க. பட் அதிக சான்ஸ் கேட்மோர் ஆட வாய்ப்பு இருக்குது. 50-50% தான். கிளிக் ஆனால் கம்மி பால்ஸ் அதிக ரன் அடிப்பார். பட் இந்தியன் கண்டிஷன்ஸில் அந்தளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காது.
பார்க்கணும். ஏன்னா இந்த சைடுமே உங்களுக்கு அஸ்தீப் சிங் வந்து பாலை உள்ளே எடுத்துகிட்டு வருவார். சேம் சாம் கரன் வந்து கிறிஸ் ஓக்ஸ்னு கொடுத்துருக்கேன். சாம் கரன்னா அவரும் ஒரு லெஃப்ட் ஆர்ம் சீமர் தான். அதுக்கப்புறம் அஸ்தீப் சிங் ஒரு லெஃப்ட் ஆர்ம் சீமர். கேட்மோர் லெஃப்ட் ஆர்ம் சீமர்ஸ்க்கு அதிகப்படி அவுட் ஆனதையும் நம்ம வந்து பார்த்துருக்கோம். அது முக்கியமான ஒரு பாயிண்ட். இந்த இடத்துல ஜானி பர்ஸ்டோ அப்படி இல்லாட்டி ஆதித்ய டாடே 2 பேரும் சிக்கர் தவான் ஆடுவாருன்றது கிளாரிட்டி கிடையாது. ரூசோ கண்டிப்பாக வந்து ஆடுவார். இங்கே வந்து கண்டிப்பாக ரபாடா இல்லாட்டி நேத்தன் எல்லிஸ் 2 பேர்த்தில் ஒரு ஆள் ஆடுவாங்க. சாம் கரன் ஆடுவார். லியாம் லிவிங்ஸ்டன் ஆடுறதுக்கான சான்ஸ் இல்லை. சப்போஸ் இந்த 3 பேர் போயிட்டாங்கன்னா சிக்கந்தர் ராசா ப்ளே பண்ணவும் சான்ஸ்ன்றது இருக்கலாம். அவரும் இந்த ஒரு மேட்ச்க்கு வந்தாலும் வரலாம். ஸோ சுத்தமாக இவங்களோட பிளேயிங் லோனில் ஐடியாவே இல்லை. ஸோ யார் ஆடுவாங்கன்றத ஸோ ஆன் டைமில் பிளேயிங் லோன் பார்த்துக்கோங்க. மோஸ்ட்லி வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு ஆர்ஆருக்கு தான் இருக்கும். கண்டிப்பாக அவங்களோட ஹோம் கிரவுண்ட் தான் இது, செகண்ட் ஹோமு. கண்டிப்பாக அதை கிளிக் பண்ணி எப்படியாச்சும் இந்த மேட்ச் ஜெயிச்சு அவங்க டாப் 2க்குள்ளே முடிக்கணும்னு தான் முயற்சி எடுப்பாங்க. அதுக்கான பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும். சஞ்சு சாம்சன் மேலே தான் ஃபுல் ப்ரெஷர். பட்லர் இருக்கப்பயே சஞ்சு சாம்சன் மேலே தான் ப்ரெஷர். இப்போ ஜெய்ஸ்வால் சஞ்சு சாம்சன் மேலே தான் ப்ரெஷராக இருக்கும். 2 பேருமே நல்ல ஒரு இன்னிங்ஸ் ஆடுறதுக்கு சான்ஸ்ன்றது இருக்கும். சப்போஸ் இந்த மேட்ச்சில் அங்கே 3 ஃபாரின் பிளேயர் போயிட்டாங்க, இங்கிலாந்து பிளேயர் போயிட்டாங்கன்னா இன்எக்ஸ்பீரியன்ஸ், அதுக்கப்புறம் டெபியூட்டு, அது இப்போ தான் இந்த சீசனில் ஆட போகிற நியூ பிளேயர்ஸ் எல்லாமே வருவாங்க. அதை பயன்படுத்தி ஆர்ஆர் ஈஸியாக மேட்சை முடிக்கவும் வாய்ப்பு இருக்கும். ஒன் சைட் டீமும் நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். அப்படி இருந்தால் பர்கர், அதுக்கப்புறமா போல்ட்டு, பவுலர்ஸ்லாம் எடுத்து கூட டாப்பில் இருக்க இந்த 3 பிளேயரை கூட நீங்கள் எடுக்கலாம். ரியான் பராக்கை கூட ட்ராப் பண்ணிட்டு போகலாம். இது வந்து ஒன் சைட் டீம் செட் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட் பேட் பண்ணாலும் செகண்ட் பேட் பண்ணாலும் சொல்கிறேன். அஸ்வின் எல்லா கிரவுண்ட்லேயுமே விக்கெட் எடுக்க மாட்டார். லாஜிக்கலாக யோசிச்சா மட்டும்தான் லெஃப்ட் ஹேண்டர்ஸ்க்கு எதிராக வீசி ஒரு சில கிரவுண்ட்ஸில் விக்கெட்டுன்றது எடுப்பார். இங்கே சப்போஸ் அந்த டாப்பில் பிளேயர்ஸ் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக லெஃப்ட் ஹேண்டர்ஸ் வந்து அதிகமாக இருப்பாங்க. சிக்கர் தவான் உள்ளே வர பட்சத்தில் ஒரு 3-4 லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருப்பாங்க. அஸ்வின் அவங்களுக்கு எதிராக வீசி விக்கெட்ஸ்ன்றதை எடுக்கலாம். சிஎஸ்கேக்கு எதிராக அதுதான் பண்ணார். ரன்ஸ் கொடுத்தாலும் விக்கெட்ஸுக்கு போனார். ஒரு லாஜிக்கலாக நீங்கள் 1 or 2 விக்கெட்ஸ் எடுப்பார்ன்ற ஒரு லாஜிக்கில் எடுக்கலாம். லோயஸ்ட் பர்சன்டேஜாகவும் இருப்பார். ஏன்னா எல்லாருமே செகல்னு தான் போவாங்க. செகலோட ஃபார்மு லாஸ்ட்டு ஒரு 2-3 மேட்சாக பார்த்தோம்னா ரொம்ப போராக இருக்குது. ரன்ஸ் அதிகமாக போகிறாரு, விக்கெட்ஸ்ன்றது எடுக்க மாட்டுறாரு. நல்ல ஹிட்டர்ஸ் வந்து ஈஸியாகவே அடிச்சிடறாங்க. அது லெஃப்ட் ஹேண்டர் அதிகமாக இருக்க டீமில் செகலில் வந்து பயங்கரமாக வந்து ஹிட் பண்ணிடுறாங்க. சந்தீப் சர்மா ஒரு விக்கெட் எடுத்தார். லாஸ்ட் மேட்ச் மட்டும் விக்கெட் எடுக்கல. பட் இந்த மேட்ச்சில் கண்டிப்பாக ஒரு இம்பார்ட்டன்ட் பிக் டெத்தில் போட்டு மினிமம் 2 விக்கெட்ஸாக எடுக்க சான்ஸ் இருக்கும். ஃபஸ்ட்டு பால் பண்ணால் கேப்டன்ஸ் கப்னா கூட ட்ரை பண்ணி பாருங்கள். அதேமாதிரி ஜெய்ஸ்வால் சூப்பரான ஆப்ஷன், சஞ்சு சாம்சன் சூப்பரான, இந்த 3 பேர் வந்து பெட்டரான ஆப்ஷன். செகண்ட் போல் பண்ணால் வேணால் நீங்கள் ஏதாவது ஒரு சில டீமில் ட்ரெண்ட் போல்ட்டை கேப்டன்ஸ் கப்னா ட்ரை பண்ணுங்கள். இந்த சைடில் ஜானி பர்ஸ்டோக்கு கொஞ்சம் பாதிப்பு இருக்கும். அதேமாரி சிம்ரன் சிங்க்கு எதிராகவும் நல்லா வீசலாம். பெரிய மேட்சஸ் வரப்போ ட்ரெண்ட் போல்ட் நல்லாவே பெர்ஃபார்மன்ஸ்ன்றது பண்ணியிருக்காரு. ஸோ சேசிங்னு வந்தால் ட்ரெண்ட் போல்ட்டை ஒரு கேப்டன்ஸ் கப்னா செகண்ட் பவுலிங்னு வந்தால் கேப்டன்ஸ் கப்னா ட்ரை பண்ணுங்கள். மற்றபடி ஃபஸ்ட் பால் பண்ணால் சந்தீப் சர்மா பெட்டர் கேப்டன்ஸ் கேப்டன், சஞ்சு சாம்சன், ஜெய்ஸ்வால் இவங்க தான் பெட்டரான ஆப்ஷன். ஹோம் கிரவுண்டு ப்ளஸ் ரீசன்ட் ஃபார்முன்னு நீங்கள் யோசிச்சா ரியான் பராக்கை கேப்டன்ஸ் கர்மா கூட நீங்கள் ஏதாவது ஒரு சில டீம்ஸில் ட்ரை பண்ணலாம். ஜுரைல் மிகப்பெரிய ரிஸ்க்கு. டாப்பில் ஜெய்ஸ்வால் அவுட் ஆவாருன்னு ஒரு டீம் ஏதாவது செட் பண்ணால் அதில் ஜுரையில் வந்து ஆட் பண்ணிங்க. லோயஸ்ட் பர்சன்டேஜ் யுஸ்வேந்தர் சகலுக்கு பதிலாக நீங்கள் அஸ்வினை ட்ரை பண்ணலாம். ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஒன் சைட் டீம் செட் பண்ணால் நீங்கள் பர்கரையும் ஒரு நல்ல ஆப்ஷனாக பார்க்கலாம். ஆவேஸ் கானோட ஃபார்ம் ரொம்ப போராக தான் இருக்குது. எதிர்பாராத ஒரு சில மேட்சஸில் விக்கெட்ஸ்ன்றதை எடுத்திருக்காரு. இந்த சைடில் சிக்கர் தவான் வந்தால் ஒரு நல்ல ஆப்ஷன். ஆனால் பெரிய பிரேக்கு அப்புறம் வர எந்த பிளேயருமே நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணலை, ஃப்ளாப் தான் ஆகிறாங்க. ரூசோ 2 மேட்ச்சில் ஹிட் பண்ணியிருக்காரு, 2 மேட்ச் வந்து ஃப்ளாப் ஆகிருக்காரு. அப்படி தான் அவரோடது போயிருக்கு. பட் நல்ல பேட்டிங் ட்ராக்காக இருந்தால் அதை பயன்படுத்திக்குவார். அந்த சைடில் டைட் பவுலிங் போட்டாங்கன்னா ஃப்ளாப் ஆகும் வாய்ப்புன்றது இருக்கும். இந்த மேட்ச்சில் ரூசோ நம்பி கேப்டன் போகிறது மிகப்பெரிய ஒரு ரிஸ்க் தான். ஸோ அப்போ இந்த சைடில் யார் தான் போகிறது அப்படின்னா சாம் கரன் ஆடினா ஒரு டீசெண்ட் ஆப்ஷன். ஏதோ ஒரு விக்கெட்டு ஒரு 100 ரன் கொடுத்தா கூட ஒரு விக்கெட் எடுத்துருவார். பேட்டிங்கில் ஒரு 20 ரன் ஆட முடியும், அது ஒரு ஆப்ஷன். ஃபஸ்ட்டு பால் பண்ணால் நேத்தன் எல்லிஸை ட்ரை பண்ணலாம். நேத்தன் எல்லிஸ் 4 விக்கெட் எடுத்திருக்காரு. ப்ளஸ் அவர் எப்படி டெத்தில் விக்கெட் எடுப்பான்னு தெரியும். பிபிஎல்லில் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆஸ்திரேலியன் கிரிக்கெட்டில் எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய பிளேயர்னு. மேபி அவர் ஆட வைக்கிறாங்களா இல்லை அந்த இடத்துல வேறு ஃபாரின் பிளேயரை உள்ளே கொண்டு வராங்களான்னு பார்க்கணும். அதேமாரி கவேரப்பா லாஸ்ட்டு மேட்ச்சில் சூப்பர் பர்ஃபார்மன்ஸ்ன்றது கொடுத்தார். செசான் சிங் ஸோ மஸ்ட் பிக் பிளேயர், ஃபஸ்ட் ஆர் செகண்ட் பயங்கரமாக வந்து டெவலப் ஆகிருக்காரு. அதுவும் சேசிங்கில் மஸ்ட்டாக கேப்டன்ஸ் கேப்டன் ட்ரை பண்ண வேண்டிய பிளேயர். எந்த கிரவுண்டாக இருந்தாலும் எந்த பவுலராக இருந்தாலும் டீசெண்டாக ஆடுறாரு. நமக்கு வந்து ஒரு கன்சிஸ்டண்ட்டாக பாயிண்ட்ன்றது வாங்கி கொடுக்கறதுனால ஒரு கீ பிளேயர். அஸ்தீப் சிங் இம்பார்ட்டன்ட் பிக்கு. ஹர்ஷப் பட்டேல் ஃபஸ்ட் பால் பண்ணால் மினிமம் 3 விக்கெட் அந்த லாஸ்ட் ஓவர்லேயே எடுக்கிறார். ஸோ ஃபஸ்ட் பால் பண்ணால் கேப்டன்ஸ் கேப்டன் ட்ரை பண்ணுங்கள். அஸ்தீப் சிங்கை செகண்ட் பால் பண்ணால் ட்ரை பண்ணி பாருங்கள். சப்போஸ் இந்த 4 பேர் தான் ஃபாரின் பிளேயராக இருந்தாங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி டீம்ஸ்ன்றதை மேக் பண்ணிக்கலாம். ரபாடா இவங்களை எடுத்து, இல்லை சாம் கரன், ஜானி பெர்ஸ்டோ, லியாம் லிவிங்ஸ்டன் ஆடுறாங்க ஒரு ப்ராக்டிக்ஸ் மாதிரி அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி
டீம் சென்டரை மாற்றிக்கிங்க. ஜித்தேஷ் சர்மா அந்த சீசன் ஃபுல்லாக சொல்கிறது தான் 2 6 ஒரு 4 அப்புறம் ஃப்ளாப் ஆகிறது தான் அவரோட வேலையாக இருக்கும். ஸோ அதுவும் வந்து பிக் பண்ணுறது ரிஸ்க் தான். அப்போ இந்த சைடு பெஸ்ட்டு கேப்டன் சாய்ஸ்னால் சாம் கரன் வந்தால் ஒரு டீசென்ட் ஆப்ஷன். அப்படி இல்லாட்டி ஃபஸ்ட்டு போல் பண்ணால் ஹர்ஷர் பட்டேல் ட்ரை பண்ணலாம், ஹர்ஷ்தீப் சிங் ட்ரை பண்ணலாம். இல்லை சாம் கரன் வரல, நேத்தன் லீஸ் பவுல் பண்ணுறாருன்னா ஹர்ஷர் பட்டேல் நேத்தன் லீஸ் வந்து டெத்தில் வீசருக்கு வாய்ப்பு இருக்கும். இனிஷியல் ஓவர்ஸை வந்து ரபாடா பவுல் பண்ணுறதுக்கு சான்ஸ்ன்றது அதிகம். இத்தனை மீடியம் ஃபேஸர்ஸை வந்து எடுத்துகிட்டு போவாங்களா அப்படின்றது ஒரு கொஸ்டின் மார்க் வரும். கண்டிப்பாக எடுத்துகிட்டு போக மாட்டாங்க. ஸோ ஃபாரின் பிளேயர்ஸுக்கு சான்ஸ் கொடுக்கணும்னு நினச்சா கவேரப்பாவை பெஞ்சில் வச்சுட்டு இந்த இடத்துல ஹர்ப்ரீத் பிளாரோ ராகுல் சகரோ எடுத்துகிட்டு வரலாம். அசுடு சருமான ஒரு பிளேயர் வேறு இருக்கார். ஸோ இவங்களோட பிளேயிங் லோனில் சுத்தமாக ஐடியா இல்லை. ஸோ ஆன் டைமில் வந்து பிளேயிங் லோன் வரப்போ பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி மூவ் பண்ணுறது தான் கரெக்டாக இருக்கும். டெத்தில் ஹர்ஷர் பட்டேல் நேத்தன் லீஸ் வீச வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ ஆர்ஆர் வின் பண்ணுவாங்கன்ற கான்செப்ட்லேயே டீம்ஸ்ன்றதை மேக் பண்ணுறது மிகப்பெரிய வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும். கண்டிப்பாக அதையே வந்து ட்ரை பண்ணுங்கள். இப்போது ஒரு பெட்டர் பேட்டிங் ட்ராக்காக இருக்குது, இன்எக்ஸ்பீரியன்ஸ் பேட்டிங் வந்து பிபிகேஸில் வராங்க அப்படின்னா அந்த மாதிரி கட்டத்தில் சகல் வந்து பயன்படுத்திப்பார். அவரோட தந்திரமான ஒரு பவுலிங் தூக்கி போட்டு 6 அடிக்கிற மாதிரி பவுல் பண்ணி விக்கெட் எடுப்பார். அப்போது செகண்ட் பவுல் பண்ணுறப்ப கீ பிளேயராக இருப்பார். செகண்ட் பவுல் பண்ணுறப்ப கிராண்ட் லீக்கில் கேப்டன்ஷிப்னா கூட சகலை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா அடிக்க தான் போவாங்க பஞ்சாப். அப்போது சகலுக்கு எதிராக மாட்டுறதுக்கு சான்ஸ் அதிகம் எந்த கிரவுண்ட்னாலும். ஸோ ரிஸ்க் எடுக்கிறவங்க செகண்ட் பவுல் பண்ணுறப்போ சகலை ஜிஎல்ல கேப்டன்ஷிப்னா ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட் ஆர் செகண்ட் சந்தீப் சர்மா இந்த மேட்ச்சில் ஒரு கீ. சேஃபஸ்ட் ஆப்ஷன் சஞ்சீவ் சாம்சன், ஜெய்ஸ்வால், சந்தீப் சர்மா ஃபஸ்ட்டு பவுல் பண்ணால் மிகப்பெரிய ஒரு கீயாக இருப்பார். டாப்பில் ஹை பர்சன்டேஜ் பிளேஸ் ஃப்ளாப் ஆவாங்க அப்படின்னா ஜுரேல் வந்து ஒரு லோயஸ்ட் பர்சன்டேஜ், ரோமன் பவுலானா அவர் வந்து ஒரு லோயஸ்ட் பர்சன்டேஜாக இருப்பார். இந்த சைடில் லோயஸ்ட் பர்சன்டேஜில் கண்டிப்பாக மிடில் ஆர்டர் பேட்டர்ஸ் எல்லாமே லோயஸ்ட் பர்சன்டேஜாக தான் வருவாங்க. டாப்பில் சிக்கர் தவன் ஆடலை, வேறு பிளேயர் தான் ஆடுறாங்க அப்படின்னா அந்த இடத்துல ஒரு பிளேயரை நீங்கள் ஆட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்டாட்ஸ் வைஸ் பார்த்தோம்னா ஹெட் டு ஹெட்டில் 43 ஆவரேஜ் ஜெய்ஸ்வால். கண்டிப்பாக இந்த கிரவுண்டில் நல்லாவே ஆடி இருக்காரு. 2 மேட்ச்சில் 71 ரன் ஸ்கோர் பண்ணியிருக்கிறதுனால ஒரு அட்வான்டேஜ்ன்றது அவருக்கு இருக்கும், ஒரு கான்ஃபிடென்ட்டுமே இருக்கும். ஒரு முக்கியமான மேட்ச்லாம் நல்லா ஆடக்கூடிய பிளேயர் தான். சஞ்சீவ் சாம்சன் ஹெட் டு ஹெட்டில் 37, வென்யூவில் 21, பட் விக்கெட் கீப்பிங்கில் 1 or 2 கேட்ச் வரும். ரொம்ப ரெஸ்பான்சிபிள் எடுத்து இந்த மேட்ச் ஆடுவார். அவ்வளோ சீக்கிரம் விக்கெட்டை கொடுக்க மாட்டார். கிளிக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். பட் பேட்டில் வைஸாக இனிஷியல் ஏதாவது ஸ்விங் இருந்தால் ஹர்ஷ்தீப் சிங் இவங்களுக்கு எதிராக கொஞ்சம் கஷ்டப்படலாம். பட் ஆனால் கிளிக் ஆகிட்டால் நல்லா ஆடுவார். ரியான் பராக் ஹெட் டு ஹெட்டில் 15 ரன் ஆவரேஜ், வென்யூவில் 13 தான். பட் இது வந்து பழைய ரியான் பராக். ஒரே சீசனில் எல்லாமே மாறுன்றதுக்கு இவர் ஒரு உதாரணம் தான். இப்போ நரேனோட ஸ்டாட்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப போராக தான் இருக்கும் பேட்டிங்கில். பட் இந்த சீசனில் அவர் ஆடுறதே வேறு மாதிரி இருக்குது. சேம் தான் வரும். அஸ்வின் 20 ஆவரேஜ், வென்யூவில் 3 ரன்ஸும் 3 விக்கெட்ஸும் எடுத்திருக்காரு. 20 ட்ரெண்ட் போல்ட்டோட ஆவரேஜ் வந்து பார்க்கலாம். ஸோ ஆவரேஜில் விக்கெட்ஸு ஹெட் டு ஹெட்டில் 10 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு, வென்யூவில் 3 விக்கெட்ஸ். அந்த இனிஷியல் ஸ்விங் ஹையாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஒரு இன்எக்ஸ்பீரியன்ஸ் பேட்டர்ஸ் ஆடுறாங்க, அந்த டாப் 3 பிளேயர்ஸ் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக வந்து விக்கெட்ஸ் அதிகமாக எடுக்கலாம் ட்ரெண்ட் போல்ட். சப்போஸ் ஜானி பேர்ஸ்டோ இருந்தாலுமே அவர் செகண்ட் பேட்டிங்கில் தான் நல்லா ஆடிருக்காரு. ஃபஸ்ட்டு பேட்டிங்கில் கஷ்டப்பட்டதையும் பார்த்துருக்கோம். ஆவேஸ் கான் ஹெட் டு ஹெட்டில் 6 விக்கெட்ஸும், சந்தீப் சர்மா ஹெட் டு ஹெட்டில் 9 விக்கெட்ஸு, வென்யூவில் 1 விக்கெட். சகல் 20 மேட்ச்சில் 30 விக்கெட் எடுத்திருக்காரு ஹெட் டு ஹெட்டில். ஸோ செகண்ட் பவுல் பண்ணால் சகல் மினிமம் 2 விக்கெட்டுக்கு மேலே எடுக்கலாம். ஆர்ஆர் அந்தளவுக்கு ரன்ஸுன்றதையுமே அடிச்சிருவாங்க. அப்போ அட்வான்டேஜ் வந்து ஆர்ஆர் பக்கம் திரும்பும். அப்போ சகல் அதே விக்கெட்ஸ் எடுப்பாங்க. பட் இந்த பிச்சு வந்து மீடியம் பேசர்ஸ் பேட்டர்ஸ்க்கு தான் ஹெல்ப் பண்ணும். பட் சகல் வந்து செகண்ட் பவுல் பண்ணுறப்போ ரொம்ப எஃபெக்டிவாக இருப்பார். வென்யூலேயும் 2 மேட்ச்சில் 4 விக்கெட்ஸ்ன்றதை எடுத்திருக்காரு. சிம்ரன் சிங் ஹெட் டு ஹெட் ஸ்டார்ட் பார்த்தோம்னா 3 மேட்ச்சில் 24 ரன் ஆவரேஜ், ஒரு மேட்ச்சில் மட்டும் 60 சம்திங் வந்து அடிச்சிருந்தார். மற்ற மேட்ச் 2 மேட்ச் ஃப்ளாப்பு. அந்த வென்யூவில் அடித்த ஒரு மேட்ச் தான் வந்து 60. ஹெட் டு ஹெட்டில் ஒரு மேட்ச் 14, வென்யூவில் 14. ரூசோ, கிறிஸ் ஓக்ஸ் ஆடுறாரா, சாம் கரன் ஆடுறாரான்னு பார்த்துக்கோங்க. ஹெட் டு ஹெட்டில் 4 விக்கெட் எடுத்திருக்காரு கிறிஸ் ஓக்ஸு. ஹர்ஷர் பட்டேல் ஹெட் டு ஹெட்டில் 19 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ எந்த கிரவுண்டாக இருந்தாலும் ஹர்ஷர் பட்டேல் டெத்தில் போட்டு விக்கெட் எடுப்பார். ஸோ எல்லாத்துக்குமே தெரிஞ்சது தான். ராகுல் சகர் ஸோ 8 மேட்ச்சில் 8 விக்கெட்டும். ஹர்ஷ்தீப் சிங் ஹெட் டு ஹெட்டில் 16 விக்கெட் எடுத்திருக்காரு 8 மேட்ச்சில், வென்யூலையும் 2 விக்கெட். ஸோ அப்போது ஸ்டாட்ஸ் வைஸாகவும் சரி, இந்த பிச்சிலையும் சரி, இந்த பிச்சு இருக்க தன்மையும் சரி, கண்டிப்பாக ஹர்ஷ்தீப் சிங்க்கு ஹெல்ப் பண்ணுறது கிடைக்கும். ஸோ கிராண்ட் லீக்ஸில் கேப்டன் வைஸ் கேப்டனாக ஹர்ஷ்தீப்பை ட்ரை பண்ணி பாருங்கள். இங்கே ரபாடா 8 மேட்ச்சில் 14 விக்கெட்டுன்றது எடுத்திருக்காரு. ஸோ நேத்தன் லீஸ் உள்ளே வந்தாலுமே ரபாடா ஹர்ஷ்தீப் சிங் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியம். ஹர்ஷர் பட்டேல் டெத்தில் வீசுவார். ஸோ மிகப்பெரிய ஒரு சேஞ்சாக இருக்கும். ஓரளவுக்கு டஃப் கொடுப்பாங்க ஆர்ஆருக்கு. பட் ஆர்ஆர் ஜெயிக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அதுவும் பஞ்சாப் ஃபஸ்ட்டு பவுல் பண்ணால் கண்டிப்பாக இவங்க எல்லோரும் 1 or 2 விக்கெட்ஸ்ன்ற மாதிரி எடுக்க சான்ஸ்ன்றது இருக்கும். சிக்கர் தவான் ஹெட் டு ஹெட்டில் 32, வென்யூவில் 86.
டீம் வந்து பார்ப்போம். இது வந்து ஜஸ்ட் ஒரு மாடல் டீம் தான். இதை யாரும் காப்பி பேஸ்ட் பண்ண வேண்டாம். ஆன் டைமில் நம்ம ஸ்மால் லீக் டீம் கொடுப்போம். அது ஓரளவுக்கு சேஃபு. அதுக்கப்புறம் ஒரு சில லாஜிக்கல் பிக்ஸ்ன்ற மாதிரி எடுப்போம். கிராண்ட் லீக் மேக் பண்ணுறோம். கண்டிப்பாக வீடியோ பார்த்து கிராண்ட் லீக் மேக் பண்ணிக்கோங்க. அங்கேயுமே ஒரு சில சேஞ்சஸ் உங்களுக்கு பண்ணணும்னு தோணுன்னா பண்ணிக்கோங்க. அடுத்த இன்டர்நேஷனல் மேட்ச் வரும். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக வந்து ஃபேண்டஸிக்கு போகிறதுக்கான சான்ஸ் அதிகம். இப்போது சிக்கந்தர் ராசாவும் கிடையாது. கிறிஸ் ஓக்ஸு இல்லை சாம் கரன், இந்த 3 பேர்த்தில் யாருன்னு பார்த்துக்கோங்க. லியாம் லிவிங்ஸ்டன் ஆர்வார்னு தெரியல. ஹர்ஷப் பட்டேல், இங்கே அஸ்தீப் சிங், நேத்தன் எலிஸ், ரபாடா இம்பார்ட்டன்ட் பிக்கு. இங்கே ஜாகல், அதுக்கப்புறம் சந்தீப் சர்மா, ரியான் பராக், ஜெய்ஸ்வால்னு எடுத்திருக்கேன். கேன்மோர் வேணால் பிக் பண்ணிக்கோங்க. பட் செசான் சிங் மிகப்பெரிய ஒரு கீ. ரூசோ ஹிட் ஆர் ஃப்ளாப் தான் இந்த மேட்ச்சில், நோ டவுட். கேப்டன் கப்னா சஞ்சு சாம்சன், செசான் சிங் கொடுத்துருக்கேன். சாலிட் பாயிண்ட்ஸ்காண்டி தேவைப்பட்டால் நீங்கள் சந்தீப் சர்மான்னு கொடுக்கலாம். ரியான் பராக், ஜெய்ஸ்வால் யாருன்னு வேணால் கொடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு போல் பண்ணால் ஹர்ஷல் பட்டேல் கூட நீங்கள் ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷன் தான். ஃபேப்லோன் ஆப்பு ஜிஎஸ்டி கிடையாது. ஸ்மால் லீக் பெஸ்ட்டான ஒரு ஆப்பு. ஈஸியாக வின்னிங் கிடைக்கும். நம்ம நிறையா வின்னிங்ஸ்ன்றது போஸ்ட் பண்ணியிருப்போம் டெலகிராமில். ஸோ ப்ளே பண்ணுங்கள், ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முன்னாடி முடிஞ்ச அளவுக்கு ஸ்டாட்ஸ் அனலைஸ் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி கிராண்ட் லீக்ஸ் யாருக்கு கேப்டன் கப்னு சொல்லியிருக்கேன். முன்னாடி கொடுத்த வீடியோஸ் மேட்சஸ்லேயுமே ஒரு சில இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் நிறையாவே ஒர்க் ஆகிருக்கும். ஸோ நிறையா லாஜிக்கலாக வந்து சொல்லியிருப்போம். ஸோ அதுபடி நம்ம ஒரு சில டாப் பிக்ஸை கட் பண்ணி உள்ள லாஜிக்கலாக லோ பர்சன்டேஜ் பிக்ஸை ஆட் பண்ணுறப்போனா நம்ம கிராண்ட் லீக்ஸில் கிட்ட போக முடியும். ஸோ கிட்டத்தட்ட ஐபிஎல்லே வந்து க்ளோஸ் ஆக போகுது. அடுத்து T20 வேர்ல்டு கப் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. அது அப்படியே கண்டினியூ ஆகிற மாதிரி தான் இருக்கும். ஐபிஎல் மாதிரி தான் இருக்கும். பட் ஆனால் அது குவாலிட்டி ஆஃப் கிரிக்கெட் இன்டர்நேஷ்னல். இது வந்து ஒரு டோர்னமெண்ட். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஃபுல்லாக வீடியோஸ்ன்றதை பார்த்து நல்ல டீம்ஸாக மேக் பண்ணுங்கள். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் டெலகிராமில் ஒரிஜினல் சேனல்னு பார்த்து ஜாயின் பண்ணுங்கள். நான் மறுபடியும் சொல்கிறேன், வின் ஆர் லாஸ் ஓன் டீமு கூட ப்ளே பண்ணுங்கள். இல்லை ஏதாவது எங்கே டீம்ஸ் வந்து ஃப்ரீயாக கிடைக்குதோ அதை பார்த்து கூட நீங்கள் ப்ளே பண்ணாலும் ப்ளே பண்ணுங்கள். எங்கேயுமே அமௌண்ட் கொடுத்து டீம்ன்றதை வாங்காதீங்க. அது மிகப்பெரிய ஒரு தவறு. ஏன்னா ஓன் டீம்ஸு ஃப்ரீ டீம்ஸ் தான் உங்களுக்கு வந்து கை கொடுக்கும். ஸோ அதை வந்து நான் நிறைய டைம் சொல்லியிருக்கேன். ஸோ நம்ம சேனல்லேயும் நம்ம சேனல் நேம்லேயும் நிறைய ஃபேக் சேனல்ஸ் வந்து டெலகிராமில் இருக்குது. மாற்றி எதுவும் ஜாயின் பண்ணிடாதீங்க.